நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லன்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? தனுஷ் வெற்றிமாறன் கூட்டணியில் உருவாக இருக்க தமிழ் முருகன் படம் ஏற்கனவே திட்டமிடப்பட்டதா இல்லை திடீர் முடிவானு பொள்ளாச்சியிலேருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. தனுஷ் வெற்றிமாறனுடைய கூட்டணியிலே உருவாக இருக்கின்ற தமிழ் முருகன் திரைப்படம் ஏற்கனவே திட்டமிடப்பட்டதில்லை, திடீர்னு அவங்க எடுத்த முடிவு தான் அது. ஜனநாயகன் படத்துக்கு மக்கள் கிட்ட வரவேற்பு எந்த அளவு இருக்குது, அந்த படத்தை பற்றி சின்ன ரிவ்யூ நீங்கள் சொல்ல முடியுமான்னு சங்கர் மேடவாக்கத்திலேருந்து கேட்டிருக்காங்க. பொதுவாக விஜய் படங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆரவாரமான வரவேற்பு ஜனநாயகன் படத்துக்கு கிடைத்திருப்பதாக சொல்ல முடியாது. அதுக்கு இந்த படம் ஏற்கனவே வலைதளங்களில் கசிந்தது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய விமர்சனம் என்னென்னா, தன்னுடைய கடைசி படம் இதுதான் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கு பின்னால் விஜய் வேறொரு கதையை தேர்ந்தெடுத்துருக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய விமர்சனம். விஸ்வநாதன் சன் படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸ் சேல் ஆகிடுச்சு, ஆனால் சேட்டலைட் ரைட்ஸ் இன்னுமே சேல் ஆகலை. அப்படி இருந்தும் அந்த படத்துடைய தயாரிப்பாளர் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் சில தயாரிப்பாளர்கள் ஒரு ரைட் சேல் ஆகலினாலும் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாமலே விட்டுறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னு மத்திஷான் ஸ்ரீலங்காலேருந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா சேட்டலைட் வியாபாரம் இன்றைக்கு பெருமளவிலே செறிஞ்சிருக்கிறது. இதுக்கு முன்னால் என்ன விலை கொடுத்து சேட்டலைட் உரிமைகளை வாங்கி கொண்டிருந்தார்களோ அதில் 10% தான் இப்போ எல்லா திரைப்படங்களுக்கும் விலையாக கொடுக்கப்படுகிறது. அதனால தான் அதை பற்றி பொருட்படுத்தாமல் எல்லாரும் ஓடிடி விற்றவுடனே தங்களுடைய வெளியீட்டு தேதியை நிச்சயம் செய்து விடுகிறார்கள். எம்ஜிஆர் சிவாஜி ரெண்டு பேருக்குமே தேங்காய் சீனிவாசன் வில்லனாக நடிக்கவே இல்லையா? அதுக்கு காரணம் என்ன? இவங்க ரெண்டு பேருமே தேங்காய் சீனிவாசனை ஒரு காமெடியை மட்டும்தான் பார்த்தாங்களான்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் சிவாஜியும் தேங்காய் சீனிவாசனை காமெடி நான் பார்த்தது இருக்கட்டும், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? யாரும் தேங்காய் சீனிவாசனை காமெடினா தானே பார்ப்பாங்க. ஒரு சில திரைப்படங்களில் வில்லனாக நடித்திருந்தாலும் முழு வில்லனாக தேங்காய் சீனிவாசனை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? சூர்யாவோட 50வது படத்தை யார் டைரக்ட் பண்ண போகிறா? டைரக்டர் சங்கர் டைரக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு யாசர் புதுக்கோட்டையிலேருந்து கேட்டிருக்காங்க. தன்னுடைய 50வது படத்துக்கு சரியான கதையை தேடிக்கொண்டிருக்கிறார் சூர்யா. அந்த கதையை யார் தராங்களோ அவங்க தான் அவருடைய 50வது படத்தினுடைய இயக்குனர். மத்திய அரசு திரைப்பட விருது தரதில் ரசிகர்களான எங்களுக்கு உடன்பாடு பெருசாக இல்லை, உங்களுக்கு இருக்கான்னு கோவைப்புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. இந்த வருடம் வழங்கப்பட்ட தேசிய விருதுகள் ஒரு சிலவற்றில் எனக்கும் உடன்பாடு இல்லை. உண்மையாலுமே ஜனநாயகன் படத்துடைய ஸ்க்ரீன் பிளே ஹெச் வினோத் எழுதுனதா இல்லை விஜய் ஸ்க்ரீன் பிளே எழுதி ஹெச் வினோத் டைரக்ட் பண்ணியிருக்காரான்னு மயூரன் மட்டக்களப்புலேருந்து கேட்டிருக்காங்க. ஜனநாயகன் படத்துடைய கதாநாயகன் யார்? விஜய். அப்படி இருக்க அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் அந்த படத்துடைய திரைக்கதையில் இல்லாமல் இருக்குமா என்ன? டைரக்டர் மணிரத்னம் புதுமுகங்களை வச்சு படம் டைரக்ட் பண்ணுறதா இருந்தது, அந்த படம் என்னாச்சுன்னு பொள்ளாச்சியிலேருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. புதுமுகங்களை வைத்து ஒரு படத்தை இயக்க வேண்டும் அப்படின்னு மணிரத்னம் திட்டமிட்ட காலகட்டத்தில் தான் விஜய் சேதுபதிக்காக ஒரு கதை எழுதினார். அதில் நடிக்க விஜய் சேதுபதி ஒப்புக்கொண்டவுடன் புதுமுகங்களை வைத்து படம் எடுப்பதாக இருந்த அந்த யோசனையை கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கிறார் மணிரத்னம். கவிஞர் சுரதா தமிழ் படங்களுக்கு வசனம் எழுதியிருக்காரான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. MK தியாகராஜ பகதூரும் TR ராஜகுமாரியும் ஜோடியாக நடிக்க 1952ஆம் ஆண்டிலே வெளியான திரைப்படம் அமரகவி. அந்த படத்துக்கு வசனம் எழுதியிருக்கிறார் கவிஞர் சுரதா. ஒரு வருடம் சிறை தண்டனை கொடுக்குற அளவுக்கு விமல் செஞ்சது பெரிய குற்றமான அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் கேட்டிருக்க இந்த கேள்விக்கு சரியான விளக்கத்தை அந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பு சொன்ன அந்த நீதிபதி தானே சொல்ல முடியும். அதை தாண்டி இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு நான் பதிவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த ஒரு வழக்கிலும் நீதிபதிகள் தருகின்ற தீர்ப்பை விமர்சிக்க கூடாது அப்படின்றது தான் நம்முடைய நாட்டு மரபு. விஜயோட சுறா படம் 25 கோடி வரைக்கும் வசூல் பண்ணிச்சு. அந்த காலத்தில் அது ஒரு நல்ல கலெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருந்தும் எதனால் சுறா படத்தை அட்டர் ஃபிளாப் படம்னு சொல்கிறாங்கன்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. சுறா திரைப்படம் 25 கோடி ரூபாயை வசூல் செய்ததாக உங்களுக்கு யார் சொன்னது? அந்த படம் வெளியான காலகட்டத்தில் 15 கோடி ரூபாய் அளவில் தான் வசூல் செய்ததாக பல தரவுகள் இருக்கின்றன. இதையெல்லாம் தாண்டி அந்த படத்துடைய தயாரிப்பாளரான சங்கிலி முருகனே அந்த படம் தோல்வி படம் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார். பாடலாசிரியர் விவேக் படம் டைரக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு சேலம்லேருந்து சரண் கேட்டிருக்காங்க. பாடலாசிரியர் விவேக் ஒரு திரைப்படத்தை இயக்குவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுக்கு சரியான தயாரிப்பாளர் ஒருத்தர் அவருக்கு அமையணும். நடிகர் சிவாஜி கணேசனுக்கு நாவல் படிக்கிற பழக்கம் இருந்ததான்னு கோவைப்புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. நாவல்களை படிக்கின்ற வழக்கம் நடிகர் சிவாஜிக்கு உண்டு. அவரை சந்திப்பதற்காக அவருடைய வீட்டுக்கு சென்ற போது பல சமயங்களில் அவர் நாவல்களை படித்து கொண்டிருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். தெய்வம் அப்படிங்கிற தமிழ் படத்தில் ஒரு பாடல் பாடியிருப்பாங்க AR ரமணி அம்மாள். அதே மாதிரி வேற ஏதாவது தமிழ் படத்தில் பாடியிருக்காங்களான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. தெய்வம் படம் தவிர ராமநாராயணனுடைய இயக்கத்திலும் இயக்குனர் ராஜசேகருடைய வசனத்திலும் ராஜசங்கருடைய இயக்கத்திலும் உருவான வேலும் மயிலும் துணை அப்படின்ற படத்திலையும் ரமணி அம்மா பாடியிருக்காங்க.
மற்ற விஜய் படங்களோட முதல் நாள் வசூலை விட ஜனநாயகன் கம்மியாக தான் இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னு சேலம்லேருந்து சந்தோஷ் கேட்டிருக்காங்க. ஜனநாயகன் திரைப்படத்தை பொறுத்தவரையிலே பல மாதங்களுக்கு முன்னாலேயே அந்த படம் வலைதளங்களில் கசிந்து விட்டது அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் கோடிக்கணக்கான ரசிகர்கள் அந்த படத்தை ஏற்கனவே பார்த்துட்டாங்க. அதன் காரணமாக தான் அந்த படத்துடைய முதல் நாள் வசூல் மிகப்பெரிய அளவிலே சரிந்திருக்கிறது. சிவாஜியும் அஜித்தும் சேர்ந்து நடிக்க இருந்தது உண்மையானு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. சிவாஜியோடு அஜித்தை நடிக்க வைப்பதற்கு இருமுறை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் ஒரு சில காரணங்களால் அது சரியாக நிறைவேறலை. மியூசிக் டைரக்டரே இப்போ இருக்கிற பாடல்கள் எல்லாத்தையும் பாடிடுறாங்க. இது சிங்கர்ஸோட வாய்ப்பை தட்டி பறிக்கிற மாதிரி இல்லையான்னு சேலம்லேருந்து சரண் கேட்டிருக்காங்க. நீங்கள் உங்கள் கேள்வியில் குறிப்பிட்டிருக்கின்ற இந்த விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கு பல பின்னணி பாடல்கள் குமுறி கொண்டிருக்கிறார்கள். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா படங்களில் இடம்பெறுவதே 1 அல்லது 2 பாடலாக தான் இருக்குது. அந்த பாட்டையும் அந்த பாட்டுக்கு இசையமைக்கின்ற அந்த இசையமைப்பாளரே பாடிட்டார்னா நாங்கள்லாம் என்ன பண்ணுறது அப்படின்றது தான் அவர்களுடைய கேள்வியாக இருக்கிறது. அடுத்து இன்று ஒரு தகவல். மக்கள் தலைவர் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் தான் நடிக்கின்ற படங்களில் நடிப்பை தாண்டி பல விஷயங்கள்லையும் அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு கலைஞராக அவர் இருந்தார். குறிப்பாக சொல்லணும்னா படத்தினுடைய இசையில் மிகுந்த கவனம் செலுத்துவார் எம்ஜிஆர். அப்படிப்பட்டவராக அவர் இருந்த போதிலும் ஒரு இசையமைப்பாளர், ஒரு பாடலாசிரியருடைய கருத்துக்கு எந்த அளவுக்கு அவர் முன்னுரிமை கொடுக்கிறார், எந்த அளவு சுதந்திரம் கொடுக்கிறார் என்பதற்கு உதாரணமாகத்தான் ஒரு சம்பவத்தை இன்றைய நிகழ்ச்சியில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். பின்னணி பாடகர் யேசுதாஸுடைய குரல் ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆரை மிகவும் கவர்ந்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். அதன் காரணமாக தன்னுடைய படங்களில் தொடர்ந்து பாடுகின்ற வாய்ப்பை யேசுதாஸுக்கு வழங்கினார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் முதல்வராக பதவியேற்றதுக்கு பின்னாலே வெளிவந்த மதுரை மீட்ட சுந்தரம் பாண்டியன் படத்தில் கூட ஒரு அழகான பாடலை பாடியிருந்தார் யேசுதாஸ். தென்றலில் ஆடும் கூந்தலில் கண்டேன் மழை கொண்ட மேகம் என்று அந்த பாடல் தொடங்கும். அந்த படத்திலே இன்னொரு பாடலும் இடம்பெற்றிருந்து அது எம்ஜிஆர் பாடுகின்ற ஒரு எழுச்சி பாடல். தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை என்று தொடங்குகின்ற அந்த பாடலையும் யேசுதாஸை விட்டு பாட வைக்க வேண்டும் என்பது எம்ஜிஆருடைய விருப்பமாகிறது. அந்த பாடலை பொறுத்தவரையிலே டி.எம். சௌந்தரராஜனை மனதிலே வைத்துக்கொண்டு அந்த பாடலுக்கு இசையமைத்திருந்தார் எம்.எஸ். விஸ்வநாதன். அதனால் அந்த பாடலை யேசுதாஸ் பாட வேண்டும் என்று எம்ஜிஆர் சொன்னபோது அதை எம்.எஸ். விஸ்வநாதனால் ஏற்றுக்கொள்ள முடியல. அந்த பாட்டை யேசுதாஸ் பாடினா சரியாக இருக்காது என்று எம்ஜிஆரிடம் மறுத்து பேசினார் அவர். இல்லை யேசுதாஸை பாட சொல்லுங்கள், நல்லா வரும் என்று எம்ஜிஆர் சொன்னபோது யேசுதாஸ் தான் அந்த பாட்டை பாடணுன்னா அந்த பாட்டுக்கான டியூனை மாற்றணும், நான் மாற்றிட்டு சொல்கிறேன், அதுக்கு பின்னால் யேசுதாஸை வைத்து அந்த பாடலை பதிவு செய்து கொள்ளலாம் என்றார் எம்.எஸ். விஸ்வநாதன். அன்றைக்கு பாடல் பதிவு என்பது ஏற்கனவே நிச்சயமாகிவிட்டிருந்தது. இந்த விவாதம் முடிவடையாத நிலையில் வேறு வழி இல்லை அப்படின்றதுனால மிகுந்த கலக்கத்துடன் பாடல் பதிவுக்கு சென்று கொண்டிருந்தார் எம்.எஸ். விஸ்வநாதன். வாகினி ஸ்டுடியோ ரெக்கார்டிங் தியேட்டருக்கு அவர் போன போது அங்கே அவருக்கு ஒரு ஆச்சரியம் காத்து கொண்டிருந்தது. அந்த பாடலை பாடுவதற்காக டி.எம். சௌந்தரராஜன் அங்கே தயாராக நின்று கொண்டிருந்தார். அந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் டி.எம். சௌந்தரராஜன் பண்ணால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு எம்.எஸ். விஸ்வநாதன் சொன்னதுனால அவருடைய முடிவை மாற்ற விரும்பாத எம்ஜிஆர் இப்படி ஒரு மாற்று ஏற்பாட்டை செய்திருந்தார். எம்ஜிஆருக்கும் எனக்கும் இடையே பல முறை கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கு. ஆனால் அந்த கருத்து வேறுபாடுகள் பிரிவு அப்படின்ற ஒரு கோட்டை எங்களுடைய உறவுக்கு நடுவே எப்போதும் போட்டதில்லை. அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு சில சமயங்களில் எம்ஜிஆர் செய்கின்ற இது போன்ற வேலைகள் தான் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன். இத்துடன் இன்றைய லன்ச் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம்.